ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். நமக்கு நம்முடைய நன்மையை சத்துரு கொண்டு போகக்கூடாது. சத்துருவுக்கு முன்னாடி நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்ம அதிகமா விரும்புவார். ஏன்னா நம்முடைய நன்மை நம்ம அனுபவிக்க வேண்டியது, அதை இன்னொருத்தர் கொண்டு போறாங்க, சத்துரு கொண்டு போறான் அப்படிங்கும்போது நம்ம பரவாயில்ல போனாலும் போகட்டும்ங்கிறதான நிலைமையில இருந்தோம்னா நம்ம நன்மை அவன் கொண்டு போவான். கிதியோன் அமைதியா இருந்திருந்தா கிதியோனுடைய நன்மைகள் எல்லாம் மீதியானியர் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கிதியோன் நான் கஷ்டப்பட்ட என்னுடைய நன்மை, நான் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு அந்த சம்பாதித்த இந்த நன்மைகளை மீதியானியர் கொண்டு போக கூடாது என்பதற்காக ஒரு காவல்காரனாய் அந்த கோதுமை ஆலையில இருந்து அவன் கோதுமை அடித்து கொண்டிருக்கும் போது அங்க கர்த்தருடைய தூதன் வருகிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுகிறார். ஆனா கிதியோனுடைய இதை பார்க்கும்போது கிதியோன் என்ன சொல்லுவான், ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன், நான் மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் எல்லாம் நான் சிறியவன், அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்க எப்படி சொல்லுதீங்க பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லுதீங்க. நான் பராக்கிரமசாலி எல்லாம் கிடையாது, நான் மிகவும் எளிமையானவன் அப்படின்னு சொல்லி கிதியோன் தட்டி மாற்றுகிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இல்ல நான் உன்னோடு கூட இருப்பேன், இந்த மீதியாரின் கைக்கு நீ என்ன பண்ணுவார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பா என்று சொல்லுகிறார். அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுவாரு, மக்களை உன்னால இதை பண்ண முடியும், நீ ஆண்டவருக்காக இதை பண்ணணும், இந்த காரியத்தை நீ செய்யணும், இந்த காரியத்துல நீ நிலை நிற்கணும், நான் தந்ததான இந்த கற்பனைகள்ல நீ நிலை நிற்கணும், இந்த கட்டளைகள்ல நீ நிலை நிற்கணும் அப்படி சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், அப்பா என்னால முடியாது, நான் பலகீனேன், என்னால இதுல நிலை நிற்க முடியாது, பாவத்தை ஒதுக்கி தள்ளி என்னால வெளியே வர முடியல, உங்க கட்டளைகளின்படி நிலை நிற்க என்னால முடியல, நான் என்ன பண்ணுகிறேன், மறுபடியும் பாவத்துக்குள்ள போகிறேன், மறுபடியும் உமக்கு பிரியமில்லாத காரியத்துல போகிறேன், மறுபடியும் உமக்கு நீங்க எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறீங்களோ அந்த காரியத்துல நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இங்க கிதியோனோடு சொல்லுகிறா, பராக்கிரமசாலியே நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருந்தா உன்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று. ஹல்லேலூயா.